வணக்கம். ராய்நெட்டிற்கு உங்களை வரவேற்கிறோம். எக்ஸ்பிரஸோ போர்ட்டல்ல HDFC கிரெடிட் கார்டு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ முதல்ல லாகின் பண்ணதும் ஃபர்ஸ்ட் சர்வீசஸ் ஆப்ஷன்ல அப்ளை கிரெடிட் கார்ட்ஸ்ங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்ளை HDFC கார்டுங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கார்டோட டைப் வந்து கேட்கும். ஸோ HDFC கார்டு. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் நேம் கேட்கும். கஸ்டமர் நேம் அண்ட் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிட்டு அப்ளை HDFC கார்டு அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ கஸ்டமர் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா HDFCயோட பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இதுல வந்துட்டு நம்ம கஸ்டமரோட மொபைல் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆர் பேன் நம்பர் எதுனாலும் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு நம்ம வந்து கெட் ஓடிபி அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணியாச்சு. டேட் ஆஃப் பர்த் ஆர் பேன் நம்பர் என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்றது கேட்கும். அதாவது நேம், டேட் ஆஃப் பர்த், பர்சனல் மெயில் ஐடி, எம்ப்ளாய்மெண்ட் டைப், அதாவது சேலரிட் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு அந்த ஆப்ஷன். ஸோ சேலரிட் அப்படின்னா கம்பெனி நேம், அதுக்கப்புறம் கரண்ட் டெசிக்னேஷன், அதுக்கப்புறம் ஒர்க் இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆகி வந்துடும். ஸோ இந்த அட்ரஸ் தான் அப்படின்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அட்ரஸ் என்டர் பண்ணணும்னாலும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். மேனுவலா நீங்க என்டர் மேனுவலின்னு கிளிக் பண்ணி மேனுவலாவும் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அபவ் அட்ரஸ் தான் பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி நோ கொடுத்துட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு செக் பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா HDFC பேங்கோட ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒவ்வொரு கார்டுக்கும் நீங்க வந்து எந்த கார்டு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறது கீழே கொடுத்திருப்பாங்க. கீ பெனிஃபிட்ஸ், அதுல மோர் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க டோட்டல் பெனிஃபிட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து எந்த கார்டு வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து சூட்டபிளோ ஸோ அந்த கார்டு வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதுல கன்ஃபார்ம் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு கெட் திஸ் கார்டு அப்படிங்கறத வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் இன்கம் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து KYC டீடைல்ஸ், அதாவது மதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து மதர் ஃபுல் நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத வந்து என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா KYC ஆப்ஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 KYC ஆப்ஷன் வந்து வரும். ஒன்னு வந்து ஆதார் பேஸ்டு KYC பிளஸ் வீடியோ KYC. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலி வெரிஃபைட் டாக்குமெண்ட், அதாவது பேங்க் அபிஷியல் வந்து நம்ம வீட்டுக்கு கஸ்டமர் வீட்டுக்கே வந்து வெரிஃபை பண்ணி பயோமெட்ரிக் கேப்சர் பண்ணி KYC வந்து பண்றது. ஓகே, ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் நீங்க சூஸ் பண்றது ஆதார் பேஸ்டு KYCங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கமிஷன் வைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இதுல இப்போ ஆதார் பேஸ்டு eKYC பிளஸ் VKYCங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஓகே கொடுத்துட்டு ப்ரொசீட் டு eKYC அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். கெட் ஓடிபின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறமா அது வெரிஃபை அப்படிங்கறத கொடுத்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வீடியோ KYC. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா மெயிலிங் அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் தானா அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த அட்ரஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கும் கண்டினியூ அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ KYC வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வீடியோ KYCக்கு உங்களோட ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ KYC ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா பிளாங்க் பேப்பர், ப்ளூ ஆர் பிளாக் பென் வந்து ரெடியா வச்சிருக்கணும் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷனுக்காக. பிளஸ் ஒரிஜினல் காப்பி ஆஃப் ஆதார் அண்ட் பேன் கார்டு கையில வச்சிருக்கணும். லொகேஷன் அண்ட் கேமரா வந்து உங்களோட டிவைஸ்ல எனேபிள் பண்ணிருக்கணும். நல்ல ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கிற இடமா பார்த்து நம்ம கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பா இந்தியால இருந்துதான் இதை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் யுவர் வீடியோ KYC நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ KYC வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ eKYC பண்ண 72 ஹவர்ஸ்க்குள்ள வீடியோ KYC கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ KYC பண்றதுக்கான லிங்க் வந்து கஸ்டமருக்கு வந்து மெயில் ஐடியில வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி அவங்க எப்பனாலும் பண்ணிக்கலாம். பட் வித்தின் 72 ஹவர்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இமெயில் அண்ட் SMS ஓட ஃபார்மேட். ஸோ ஒன்ஸ்
நீங்க வந்து கார்டு வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் வந்து போர்ட்டல்லே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கார்டு ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு, அதாவது பின் ஜென்ரேட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் மினிமம் 250 வந்து அவங்க கண்டிப்பா கஸ்டமர் வந்து பண்ணிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கு வந்து கமிஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அந்த கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 15th வந்து உங்களோட எக்ஸ்பிரஸோ வேலட்ல கிரெடிட் ஆகும். ஸோ இந்த மந்த் எத்தனை கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கோ அது நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு 15th வந்து கிரெடிட் ஆகும். பட் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் மினிமம் 250 ருபீஸ் பண்ணிருக்கணும். ஸோ கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த HDFC கார்டு பொறுத்த வரைக்கும் 1300. தேங்க்யூ.